அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் வரக்கூடிய குரூப் 2 2A, அதாவது டிஎன்பிஎஸ்சி 2026 குரூப் 2 and 2Aவோட ஜென்ரல் இங்கிலீஷை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாமில் ஒரு 100 out of 95 எப்படி எடுக்கிறதுங்கிறதான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் நம்ம கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ போடுறோம். ஸோ ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் டீகோட் பண்ணி சிலபஸ்குள்ளே எங்கே வந்திருக்கு, சிலபஸ்குள்ளே தான் வந்திருக்கா, நான் கொடுத்த மெட்டீரியலில் எந்த இடத்துல ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக டீகோட் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட 70 கொஷின்ஸ் நான் முடிச்சிட்டேன். 70 கொஷின் டீகோட் பண்ணி போட்டாச்சு. ஸோ இந்த 70 கொஷின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 கேள்வி தான் டஃப்பாக ஃபீல் பண்ணதே. ஓகேங்களா? ஸோ அந்த டஃப்பாக ஃபீல் பண்ணதே ஒரு 3-4 கேள்வி தான். இன்னும் ஒரு 30 கொஷின்ஸில் ஆவரேஜாக இன்னும் ஒரு 4 கேள்வி வந்தால் கூட அதிகபட்சம் ஒரு 8 கேள்வி இல்லை ஒரு 9 கேள்வி தான் ட்ராப்பே. மீதி இருக்க 90 கேள்விக்கு நான் கொடுத்த மெட்டீரியலில் ஆன்சர் எடுத்தே காட்டியிருக்கேன். ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் எல்லாமே புக்குள்ள தான் இருக்குது. நான் கொடுத்த மெட்டீரியலையும் கிராமட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்துக்குமே ஆன்சர் எடுத்து காட்டியிருக்கேன். அதை போய் பாருங்கள். இன்னொன்று, நான் இந்த 2026 நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு மேஜராக அதிக வேகன்சி வர்றது என்னென்னா குரூப் 2, 2Aவோ குரூப் 4 தான். குரூப் 4ல் நமக்கு அந்த ஆப்ஷனே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் சம் ரிலாக்ஸேஷன் சில பேர்த்துக்கு கொடுத்துருவாங்க. எப்படின்னா டிசேபிள் பர்சன்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் விடோ அந்த மாதிரி அவங்களுக்கும் குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களும் இதை பார்த்து பயனடைஞ்சிக்க முடியும். பட் ஆனால் நான் பர்சனலாக உங்களுக்கு பண்ணுற ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த குரூப் 2, 2A சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் எப்படி ஜென்ரல் தமிழ் குரூப் 4லேயே ரொம்ப ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஜென்ரல் இங்கிலீஷும் பயங்கரமாக டஃப்பாக இருக்குது. பட் ஆனால் இன்டெப்த்தாக படிக்கும்போது அதுக்கான ஆன்சர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா? அதை தான் இப்போ டீகோட் பண்ணதே. அந்த 70 கொஸ்டின்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது அதான். இன்டெப்த்தாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ரிமெம்பர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சரையும் எலிமினேட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி 2026 குரூப் 2க்கு இன்னும் சாலிடாக ஒரு 200 days இருக்குது. இன்னும் ஒரு 200 நாள் கிட்ட இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம பாஸ் பண்ணிட முடியுமா? கிடையாது. இதில் 100க்கு 95 எடுத்துட்டீங்கன்னே வைங்க, இல்லை 100க்கு 100 கூட எடுத்துடுறோம்னு வைங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆப்டிடியூட் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் 100க்கு ஒரு 95 கன்ஃபார்மாக எடுக்க முடியும். இன்டெப்த்தாக படித்து கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் பதட்டப்படாமல் நீங்கள் யோசிச்சிங்கன்னா 100 out of 98 எடுக்கலாம். 95 கூட இல்லை, 98 எடுக்கலாம். அதோடு சேர்த்து ஆப்டிடியூட் 25 out of ஒரு 23 அல்லது 22 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கூட ஓரளவு என்ன செய்யணும், கட் ஆஃப் உங்களுக்கு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, எந்தெந்த சப்ஜெக்ட் எவ்வளோ வெயிட்டேஜ் கேட்போன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வெயிட்டேஜ் இருக்க சப்ஜெக்டை மட்டும் ஒரு 3 சப்ஜெக்டை, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி ஒரு 3 சப்ஜெக்டை ரொம்ப கிளியர் கட்டாக படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இதுதான். ஸோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி 2026க்கு இப்போ தான் நான் புதுசாக வர்றேன், எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன கைடன்ஸாக இருக்கும். ஜென்ரல் தமிழ் எடுக்கலாமா, ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாமான்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரல் தமிழ் எடுத்திங்கன்னா குரூப் 2ல் ஒரு ஆப்ஷன் இருக்குது, குரூப் 4ல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே சமயம் எல்லா எக்ஸாமுக்கும் குவாலிஃபை டெஸ்ட்டில் இருக்குது. குரூப் 2ல் மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜென்ரல் தமிழை ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க, ரொம்ப சிலபஸை கவர் பண்ண முடியல, ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க, எனக்கு இங்கிலீஷ் ஓரளவு படித்தா போதும், என்னால் ரிமெம்பர் பண்ணிட முடியும், எனக்கு கொஞ்சம் பேசிக்காகவே நாலேஜ் இருக்குது இங்கிலீஷை பற்றி அப்படிங்கிறன்னு இருக்கவங்க, அவங்க மட்டும் என்ன செய்யலாம், குரூப் 2ல் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் நமக்கும் டஃபாக செட் பண்ணணும்னு அவங்க நினச்சிருக்கானுங்க. நினச்ச மாதிரி டஃபாக செட் பண்ணிக்கலாம். சில இடத்துல அப்படியே நெருப்பை கக்கியிருக்கானுங்க கேள்விங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேங்களா? அது நமக்கே தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம நிதானமாக பார்க்கும்போது அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா? அதுக்கு தான் சொன்னது அந்த டீகோட் கொஸ்டின்ஸை போய் பாருங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, எப்போவுமே ஒரு எக்ஸாமை நிரந்தரமாக உட்காந்து படிக்கிறோம்ல,
நம்ம வந்து எப்போவுமே ஜெயிக்கிறவங்கள வந்து ரோல் மாடலை எடுத்துக்கவே கூடாது. ஜெயிக்கிறவங்க ரோல் மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்களுடைய சுச்சுவேஷன், அவங்களுடைய சப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, ஃபிசிக்கல் சப்போர்ட்டு, எல்லா சப்போர்ட்டும் வேறையாக இருக்கும், நமக்கு வேறையாக இருக்கும். ஆனால் எக்ஸாம் வந்து அவங்களுக்கு ஒன்று நமக்கு ஒன்றுங்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். பட் எப்போவுமே நம்ம நிலைமையில என்ன தான் யோசிக்கணும். ஓகேங்களா? அதுதான் நான் லைஃப்பில் சில இடங்களில் தெரிஞ்சுட்டு. ஸோ ஜெயிக்கிறவங்கள பார்த்துட்டு உடனே டக்குன்னு அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு பண்ணுறது, அது வந்து என்ன சொல்கிறது, அது மோட்டிவேஷனுக்கு மட்டும்தான் போடுது. ஸோ இது யாரெல்லாம் பண்ணணும் எக்ஸாம் படிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, யாராக இருந்தாலும் ஒரு 21 வயசு இருக்குது, 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் எழுதலாம். இந்த சர்க்கிளுக்குள்ளே யார் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு மனசில் ஒன்று தோணும், நான் சொல்கிறதையும் உள்வாங்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக என்னென்னா, ஒரு 21 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்க எல்லாருமே இதுக்கு அப்ரோச் பண்ணலாம். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது என்னைக்கு ஜெயிப்போம், எப்போ ஜெயிப்போம், எவ்வளோ டஃப்பாக சிலபஸ் மாறும், சிலபஸ் அடுத்ததில் எப்படி மாறும், இது எல்லாத்துக்குமே நம்ம இழக்கிற டைம் என்ன, கிட்டத்தட்ட 1 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயர் 6 இயர் 10 வருஷம் உட்காந்து படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகேங்களா? பட் அது நம்மளோட மேண்டரி வேலை கிடையாது. ஓகேவா? இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் இந்த என்ன பெனிஃபிட் நம்ம கிடைக்கும் உண்மையிலே அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், ஜாப் செக்யூரிட்டி வந்துடும், பணம் வரும் மாதம். இதெல்லாம் தான் அல்டிமேட்டாக நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஃபஸ்ட்டு பணம். அந்த பணம் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான அமௌண்ட் வந்துடுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கவர்மெண்ட் வேலை, செக்யூரிட்டியான ஜாப், இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஓகேங்களா? 21 வயசாக இருக்கட்டும், 37 வயசாக இருக்கட்டும், தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலை, நீங்கள் என்ன படிச்சிங்களோ, என்ன துறை சார்ந்து படிச்சிங்களோ அந்த துறை சார்ந்து வேலைக்கு போகணும். அந்த வேலைக்கு போயிட்டு அதில் வரும்ல பணம், அதை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்போ தான் என்ன செய்ய முடியும், இதை நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இதை ஃபேஸ் பண்ணவே முடியும். ஓகேங்களா? 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டே இருப்போம், ஹார்ட் ஒர்க் உண்மையிலேயே கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஆனால் ஃபெயில் ஆகிட்டு இருப்போம். நம்ம வந்து 1 மார்க்கில் ஃபெயில் ஆனோமா, இல்லை வந்து 10 மார்க் டிஃபரன்ஸில் ஃபெயில் ஆனோமா, ஃபெயில் தான். 1 மார்க் எடுத்தாலும் ஃபெயில் தான், 10 மார்க்கில் மிஸ் ஆனாலும் ஃபெயில் தான். நம்ம போய் ஒவ்வொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, நான் 1 மார்க் தான் ஃபெயில் ஆனேன், 10 மார்க் தான் ஃபெயில் ஆனேன் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் யாராக இருந்தாலுமே ஒரு வேலைக்கு போங்க. காலையில் ஒரு 5லேருந்து ஒரு 6:30 வரைக்கும், இல்லை 4:30லேருந்து ஒரு 6:30 வரைக்கும், காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் படிங்க போகும். இந்த காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம்னாலே குரூப் 1 கிளியர் பண்ணலாம். அந்தளவுக்கு என்ன செய்ய முடியும், கரெக்டாக நம்ம சிலபஸ் கவர் பண்ண முடியும். ஆனால் என்ன செய்ய முடியும், அடுத்த மாதம் படித்து வச்சுட்டு இன்றைக்கி படித்தா அது முடியாது. இந்த 1 இயர் டேர்ன் நான் சொன்னேன்ல 200 நாள், இதில் கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன படிச்சிங்களோ, டிகிரியாக இருக்கட்டும், 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலை 10,000மோ 15,000மோ 20,000மோ என்ன பண்ணாலும் வரட்டும், அதில் உங்கள் பேசிக் நீடை செலவு பண்ணிவிட்டு மீதி பணத்தை சேவிங்ஸில் போட்டுருங்க. இந்த வேலை வந்து இன்னைக்கு கிடைக்கலன்னா 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் 5 வருஷம் கழித்து படிச்சுட்டு நீங்கள் ஜெயிக்காமல் திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே உங்கள்கிட்ட இருக்காது. பணம் இருக்காது, காலம் இருக்காது, நம்ம போட்ட உழைப்பு யாருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அதெல்லாம் போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் வந்து படித்தேங்க, நான் வந்து ஒரு 10 வருஷம் படித்தேன், 5 வருஷம் படித்தேன் அப்படிலாம் எது பண்ணலாம் கிடையாது. நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறோம், அதுக்காக நம்ம வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. நிறைய பேர் அதை தான் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஈவன் பர்சனல் லைஃப்பில் நானுமே அதை பண்ணியிருக்கேன். இந்த நிரந்தரமாக உட்காந்து படிக்கிற வேலை வேணாம். இது நமக்கு ஒரு டார்கெட், அவ்வளோதான். இது ஒரு அச்சீவ்மெண்ட். அதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் கொடுத்துருக்கேன் என் சேனலில். இந்த ஜிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னா கூட இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்னென்னமோ கொடுத்துருக்கேன். என் மூளை என் மெட்டீரியலை வச்சே அதில் கொடுத்துருக்க நோட்ஸே அப்படியே கேள்வியை நான் மேட்ச் பண்ணி காட்டியிருப்பேன் பாருங்கள் வீடியோ. நிறையா கொஸ்டின்ஸ் அது எல்லாமே பின்னாடி உட்காந்து புக்குக்குள்ளே எங்கே இருக்குன்னு தேடி அதை நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணதான். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 195 மார்க் எடுக்க வச்சிடலாம், அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதோடு சேர்த்து ஆப்டிடியூடும் ஜிஎஸ்ஐயும் நீங்கள் ரொம்ப தெளிவாக படிக்கணும். அப்போ தான் ப்ரிலிம்ஸ் இந்த மெயின்ஸுக்கு போக முடியும். பட் நான் இதில் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, வேலைக்கு போகணுன்னு தான். அது என்ன வேலையானாலும் இருக்கட்டும், ஒரு 10,000 15,000 எது வேணாலும் இருக்கட்டும், வேலைக்கு போங்க. அந்த பணத்தை மந்த்லி சேவ் பண்ணுங்கள். காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் படிங்க, போதுமானது. இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது 21 வயசாக இருந்தாலும் சரி, 37 வயசாக இருந்தாலும் சரி, நமக்கு லைஃப்பை சர்வே பண்ணுறதுக்கு பணம் வேணும். இந்த எக்ஸாமுக்காண்டி நம்ம வந்து இழந்ததாக எதுவுமே இருக்கக்கூடாது. அதான் என்னை பொறுத்த வரைக்கும்.
எல்லா சேனல்ஸுமே எல்லா அகாடமிஸுமே நிறைய மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறாங்க. பார்க்கும்போது எனக்கும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக அது வந்து பாசிபிள் இல்லை. ஜெயித்தவங்கள என்றைக்குமே பார்க்காதீங்க. நம்ம ஜெயிக்கிற அன்றைக்கி அதை பற்றி யோசிச்சுக்கலாம். ஜெயிக்கிறவங்களே பார்க்காதீங்க. நம்ம ஒரு டார்கெட் வச்சு போகிறோம், அது கிடைக்கிறப்போ பார்த்துக்கலாம். பட் ஆனால் நான் 100% கரெக்டாக ஹார்ட் ஒர்க் கொடுக்குறேன், அவ்வளோதான். அந்த ஹார்ட் ஒர்க்கு ரிசல்ட் வந்தால் வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரிசல்ட் வரலங்கிறதுக்காண்டி நம்மளோட சேவிங்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா, நம்ம பணம் இல்லாமல் இருக்க முடியுமா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மற்ற விஷயங்களை வந்து நெகிழ்ட் பண்ண முடியுமா? அது தேவையில்லை. இது ஒரு எக்ஸாம். நான் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் சொன்னதான், இது ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். என் லைஃப்பில் இது ஒரு பார்ட், அவ்வளோதான் எக்ஸாம். இதை எப்படி கையாளணுமோ அப்படி கையாண்டாலே போதும். நீ அப்படியே லைஃபையெல்லாம் ப்ரோக்கன் பண்ணிட்டுலாம் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. காலை 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் படிக்க போதும். நம்ம சேனலில் ஃபுல் வீடியோவும் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். இப்போ தனியாக மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே உங்களை வந்து சேர்ந்துடும். சரிங்களா? நீங்கள் முக்கியமாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே பண்ண வேண்டியது ஆப்டிடியூடையும் ஜிஎஸ்சியும் படிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.